அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா காலிஃப்ளவர் சில்லி. காலிஃப்ளவர் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், இந்த காலிஃப்ளவர் 65 செய்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பெரிய பூ ஒன்று வாஷ் பண்ணி நல்லா சுத்தம் பண்ணி வெந்நீரில் போட்டு உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். இப்போ இதை காலிஃப்ளவர் 65 செஞ்சுக்கலாம் வாங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். அதில் தேவையான அளவு உப்பு. இப்போ இதில் ஃபுட் கலர் ஒரு 1/4 ஸ்பூன் வச்சுருக்கேன். இதை மிளகுத்தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் இதோட சேர்த்துக்குவோம். இந்த உப்போடு சேர்த்து வெட்டிக்கலாம். இதில் வந்து இப்போ கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூன் வச்சுருக்கேன். இது வந்து அரிசி மாவு 1 ஸ்பூன், கடலை மாவு 1 ஸ்பூன் வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்தாச்சு. இப்போ இதில் இஞ்சி பூண்டு விழுது இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1 ஸ்பூன், ஒரு முக்கால் ஸ்பூனாக சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் போதும். இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை, இந்த கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் லெமன் சாறு சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன ஸ்பூனால் 1 ஸ்பூன் லெமன் சாறு. இதில் தண்ணி, இப்போ தண்ணியை சேர்த்து நல்லா பிரட்டிக்குவோம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அப்புறம் காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபைன் பேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். இப்போ பாருங்கள் பிரட்டியாச்சு. இப்போ இதில் ஒவ்வொரு காலிஃப்ளவர் ஒவ்வொரு பீஸாக சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்து பிரட்டிக்கிடலாம். இப்போ எல்லா காலிஃப்ளவரையும் இதில் சேர்த்துக்கிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒவ்வொன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா மசாலா கொட்டாகிற மாதிரி பிரட்டியாச்சு. இப்போ இது எல்லாமே ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுக்கிடுவோம். இப்போ இது ஊறட்டும் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அடுப்பில் ஒரு சட்டி வச்சு அதில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் பாருங்கள், காலிஃப்ளவர் ரொம்ப நல்லா ஊறிடுச்சு. மசாலா எல்லாமே நல்லா கோட்டாகி நல்லா வந்துடுச்சு. நல்லா சூப்பராக ஊறி வந்துடுச்சு. இப்போ வந்து எண்ணெய் சட்டியில் எண்ணெய் சேர்த்துருக்கோம். எண்ணெய் காயுது. அந்த எண்ணெயில் ஒவ்வொரு காலிஃப்ளவராக எடுத்து சேர்த்துக்கிடுவோம். ஒவ்வொரு பூவாக எடுத்து சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும், ஒட்டாமல் நல்லா வரும். இல்லாட்டி ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கணும் சமயத்தில். அதனால் ஒவ்வொன்று பூவாக சேர்த்து நல்லா பிரட்டி விட்டு சிம்மில் வச்சு வேக வைப்போம். அப்போ தான் வெளியில் கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளுக்குள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும். அதனால் நல்லா வேக வச்சுக்கிடுவோம். இப்போ பாருங்கள், ஒவ்வொன்றா திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கும் பாருங்கள். ஒவ்வொன்றா திருப்பி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வேக விட்டு எல்லாத்தையுமே எடுத்துக்கிறோம். இப்போ நல்லா எல்லாமே முருகி வந்துடுச்சு. இப்போ எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இதே மாதிரி காலிஃப்ளவர் சில்லி நீங்களும் செய்து பாருங்கள். எப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு மினி விழாக்கில் பார்க்கலாம். பாய்.